வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கான மாடல் கொஷின் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் 4 இயர்ஸ் டிஎன்டியூ அஃபிஷியல் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே பிஎட்டில் 3 பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் குழந்தை பருவமும் வளர்ச்சியும், நிகழ்கால இந்தியாவும் கல்வியும், கற்றல் கற்பித்தலும். பிஎட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 பேப்பர் படிப்போம். 7 பேப்பரில் இந்த 3 பேப்பர் வந்து ஃபுல் கோர்ஸ். ஸோ இதுக்கான அந்த மாடல் கொஷின் பேப்பர் 4 இயர்ஸ் டிஎன்டியோட கொஷின் பேங்க் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலை திட்டத்தில் மொழி அதுக்கான மாதிரி வினாத்தாள் 4 வருட பல்கலைக்கழக வினாத்தாளும் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட் பாடம் மற்றும் பாடப்பிரிவுகளை புரிந்து கொள்வதற்கான அந்த மாதிரி வினாத்தாள் 4 வருட வினாத்தாள்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்கான லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காத போய் அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஎட் எம்எட் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும், மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நம்ம குரூப் அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட் பாடம் மற்றும் பாடப்பிரிவுகளை புரிந்து கொள்வதற்கான மாதிரி வினாத்தாள் தான் பார்க்குறோம். என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலைத்திட்டம் பாடம் சார்ந்த அறிவு குறித்து ஜான் டூயின் கருத்துக்களை விளக்குக. டிஸ்கிரைப் த ஜான் டூயிஸ் ஐடியாஸ் ஆன் கரிக்குலம் அண்ட் டிசிப்ளினரி நாலேஜ். செகண்ட் கொஸ்டின், பள்ளி கலைத்திட்டத்தில் சமூக அரசியல் அறிவு சார்ந்த கருத்துக்களை விவாதித்து எழுதுக. டிஸ்கஸ் ஸ்கூல் கரிக்குலம் இன் சோஷியல் பொலிட்டிக்கல் அண்டு இன்டலெக்சுவல் கான்டெக்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின், பள்ளி கலைத்திட்டத்தில் ஒரு பாடத்தினை சேர்ப்பது அல்லது நீக்குவதற்கான காரணங்களை நுணுக்கமாக ஆராய்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ் த ரீசன்ஸ் ஃபார் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் கரிக்குலம். ஃபோர்த் கொஸ்டின், மாணவர் மைய கலைத்திட்டம் என்றால் என்ன, நீவிர் அதை எவ்வாறு தயார் செய்வாய்? வாட் இஸ் ய லேர்னர் சென்டர் கரிக்குலம், ஹவ் வில் யூ டிசைன் த லேர்னர் சென்டர் கரிக்குலம்? ஃபிஃப்த் கொஸ்டின், கலைத்திட்ட வடிவமைப்பில் புலத்திடை அணுகுமுறையின் தேவைகளை நுணுக்கமாக ஆராய்க. கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் ஃபார் த நீட்ஸ் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் இன் கரிக்குலம் இன் டெவலப்மெண்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், பள்ளி பாடங்களை படிப்பதன் தேவைகளையும் முக்கியத்துவத்தையும் விவாதி. டிஸ்கஸ் த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் ஃபார் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். செவன்த் கொஸ்டின், பள்ளி மறுகட்டமைப்பிற்கு சமூக மைய கலைத்திட்டம் எவ்வாறு உதவுகிறது? How does the social originated curriculum helps for the school reconstruction? How does the social oriented curriculum help for the school reconstruction? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டியோடைய அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கான பாடம் மற்றும் பாடப்பிரிவுகளை புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்டில் 2017 என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் புலம் சார்ந்த கலைத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்க உதவும் வழிமுறைகளை தருக. சஜஷன் த வேஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசிப்ளின்ஸ் இன் கரிக்குலம். செகண்ட் கொஸ்டின், ஒரு அறிவியல் ஆராய்ச்சிக்கு இன்றைய சூழலில் சமூகம் சார்ந்த அறிவு வளர்ச்சி இன்றியமையாகும். நீதி வழங்கிடு. Development of knowledge is a social content is essential for the teachers and science and present for the scenario justify. Third question, மாணவர்களின் நடுவில் கலாச்சாரம் எவ்வாறு விளைவை ஏற்படுத்துகிறது? How does the culture's influence of achievement of students? Fourth question, கலைத்திட்ட நோக்கம் சார்ந்த பாடப்பொருளை தேர்வு செய்யும் வழிமுறைகளை விளக்குக. Discuss the way of select the objective oriented content in the curriculum. ஃபிஃப்த் கொஸ்டின், பள்ளி கலைத்திட்டத்திலிருந்து ஒரு பாடத்தை சேர்ப்பது அல்லது நீக்குவதற்கான காரணங்களை எடுத்துக்காட்டுடன் தருக. லிஸ்டட் த ரீசன்ஸ் ஃபார் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் கரிக்குலம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பள்ளி கலைத்திட்டத்திலிருந்து ஒரு பாடத்தை சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் என்னென்ன காரணங்கள், இது எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின், கலைத்திட்டத்தில் கற்போர் மைய அணுகுமையத்திலிருந்து கற்போர் மைய அணுகுமைய மாற்றத்தை விமர்சிக்க. கமாண்ட் த ஷிஃப்ட் ஃப்ரம் த டீச்சர்ஸ் centered approaches learner centered approaches in curriculum. 7th question, இன்றைய சூழலில் புலத்திடை அணுகுமுறை கலைத்திட்டத்தின் அவசியத்தை விளக்குக. Discuss the need for interdisciplinary curriculum in the present scenario. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2018 என்னென்ன வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க பாடம் மற்றும் பாடம் பிரிவுகளை புரிந்து கொள்ளுதல்ல. பள்ளி கலைத்திட்டத்தில் புலம் சார்ந்த அறிவை சேர்ப்பதற்கான ஜான் டூயின் கருத்துக்களின் பொருத்தப்பாட்டினை விவரி. Explain the relevance of John Dewey's ideas for the incrafting for disciplinary knowledge in school curriculum. செகண்ட் கொஸ்டின், பள்ளி பாடங்களை படிப்பதின் தேவையும் முக்கியத்துவத்தையும் விவரி. எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங்ஸ் ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின், இன்றைய சூழலில் பள்ளி கலைத்திட்டத்தின் சமூக மற்றும் அரசியல் சார்ந்த கருத்துக்களின் பொருந்தப்பாட்டினை விளக்குக. டிஸ்கஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்கூல் கரிக்குலம் இன் பிரசன்ட் சினாரியோ.
4th கொஸ்டின் அறிவின் கருத்துக்களை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரி. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் நாலேஜ் சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 6th கொஸ்டின் கற்பவர் மைய கலை திட்டத்தை உருவாக்க தேவையான வழிமுறைகளை தருக. சஜஸ்ட் த வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னர் சென்டர் கரிக்குலம். 6th கொஸ்டின் ஒரு ஆசிரியர் பள்ளி பாடங்கள் சார்ந்த நவீன வளர்ச்சி பற்றிய கருத்தரங்கம் ஒன்றை எவ்வாறு நடத்த வேண்டும். How will the teacher organize for the seminar on recent development of school subject? 7th கொஸ்டின் பள்ளி அளவில் ஒருங்கிணைந்த கலைத்திட்டத்தின் தேவைகளை விளக்குக. Discuss the need for curriculum interactions at the school level. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் குழந்தை மைய கலைத்திட்டத்தை பற்றிய ஜான் டூயின் கருத்தை விவரி. டிஸ்கிரைப் த ஜான் டூயிஸ் கான்செப்ட் ஆஃப் சைல்டு சென்டர் எஜுகேஷன். செகண்ட் கொஸ்டின் பலதுறை அணுகுமுறை கற்றலை ஊக்குவிக்க பரந்துட்ட கலைத்திட்ட வடிவமைப்பு எவ்வாறு உதவுகிறது. ஹவு கேன் த பாட் ஃபீல்ட் கரிக்குலம் டிசைன் த யூசர் டு ப்ரொமோட் த இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் லேர்னிங். ஹவ் வில் யூ பாட் ஃபீல்ட் கரிக்குலம். ஹவு கேன் பி ப்ராட் ஃபீல்ட் கரிக்குலம் டிசைன் யூசர் டு ப்ரொமோட் த இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் லேர்னிங். தேர்ட் கொஸ்டின் பாடமைய கலைத்திட்டம் சமூக மைய கலைத்திட்டம் ஆகியவற்றின் நிறைகுறைகளை பட்டியலிடுக. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடமைய கலைத்திட்டத்துக்கும் சமூக மைய கலைத்திட்டம் இதுக்கு இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால் பார்த்து வச்சுக்கோங்க. லிஸ்ட் அவுட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஃபார் டிசிப்ளின் ஓரியன்ட் கரிக்குலம் சோஷியல் ஓரியன்ட் கரிக்குலம். ஃபோர்த் கொஸ்டின் பள்ளி பாடங்கள் எவ்வாறு சமுதாயத்தில் தன் ஆக்கத்தினை ஏற்படுத்துகிறது. ஹவு டஸ் த சோஷியல் சப்ஜெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஃபிஃப்த் கொஸ்டின் பள்ளி பாடங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஆசிரியர்களுக்கு என்னென்ன வகையான அறிவுத்திறன் தேவைப்படுகிறது. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் ரெக்யூர்ட் பை த டீச்சர்ஸ் டு நோ த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். சிக்ஸ்த் வாழ்க்கை மைய கலைத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்க. சஜஸ்ட் த வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் லைஃப் ஓரியன்ட் கரிக்குலம். செவன்த் கொஸ்டின் கலைத்திட்டத்தின் பாடப்பகுதிகளை தேர்வு செய்வதற்கான நெறிமுறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த க்ரைட்டீரியா ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் இன் த கரிக்குலம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வருட வினாத்தாளர்கள் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2020. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோடில் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஸோ 2020 நடைபெற்ற அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட் பாடம் மற்றும் பாடப்பிரிவுகளை புரிந்து கொள்ளுதல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாடத்திற்கும் கல்வித்துறைக்கும் இடையான வேறுபாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் அபவுட் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஸ்கூல் சப்ஜெக்ட் அண்ட் அகாடமிக் டிசிப்ளின். செகண்ட் கொஸ்டின் கலைத்திட்டத்தை பற்றிய ஜான் டூயின் கருத்தை விவரி. டிஸ்கிரைப் த ஜான் டூயிஸ் ஐடியா ஆன் கரிக்குலம். தேர்ட் கொஸ்டின் பள்ளி கலைத்திட்டத்தில் உள்ளடங்கிய மற்றும் பிரத்யேக பாடம் பற்றி விளக்குக. எனுமரேட் ஃபார் த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சப்ஜெக்ட் இன் த ஸ்கூல் கரிக்குலம். ஃபோர்த் கொஸ்டின் உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுப்பதில் அடிப்படை விதிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கிரைட்டீரியா இன்வால்வ் இன் த செலக்ஷன் ஆஃப் கண்டென்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் கலைத்திட்டம் உருவாக்குதலின் அறிவுசார் சூழலை விளக்குக. டிஸ்கிரைப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கரிக்குலம் இன்டலெக்சுவல்ஸ் இன் கான்டெக்ஸ்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் வாழ்க்கை மைய கலைத்திட்டம் மற்றும் சமூக மைய கலைத்திட்டத்தை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் த லைஃப் ஓரியன்ட் கரிக்குலம் அண்டு சோஷியல் ஓரியன்ட் கரிக்குலம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த லைஃப் ஓரியன்ட் கரிக்குலம் அண்டு சோஷியல் ஓரியன்ட் கரிக்குலம். செவன்த் கொஸ்டின் பள்ளி பாடம் சமூக நீதிக்கும் பொருந்துவதை பற்றி குறிப்பிடுக. மென்ஷன் த ரெலவன்ஸ் ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 years கொஷின் பேப்பர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோடைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 pages வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ்க்கு வந்து டைமிங் வந்து 1.5 மணி நேரம். சரிங்களா, 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். நீங்கள் 35க்கு 16 மார்க் எடுத்தால் பாஸு. சரிங்களா, டோட்டலாக 35 மார்க் எக்ஸாமு, 35க்கு 16 எடுத்தால் பாஸு. எதுலனா இந்த ஆஃப் கோர்ஸ் பேப்பரில். ஸோ ஆஃப் கோர்ஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கும் போது ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட், இன்னொரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடகாகி சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் கலைத்திட்டத்தில் மொழி. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ்
டோட்டலாக பிஎட் பொறுத்த வரைக்கும் 7 பேப்பர் இருக்கும். அந்த 7 பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் ஃபுல் கோர்ஸு, 4 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த 4 பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? அந்த 4 பேப்பர் ஆஃப் கோர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 3 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காத அதை போய் பாருங்கள். மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். உடனுக்குடன் டிஎன் ரிலேட்டடான அஃபிஷியல் அப்படி தெரிந்து கொள்ளலாம். நன்றி.